ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு கும்பகோணம் வந்திருக்கோம். ஆட்டோவில் போயிட்டு இருக்கப்போவே அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தாகமாக அடிச்சிச்சா, அதுக்கு ஒரு ஐஸ்கிரீமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறதுக்குள்ளே எக்ஸ்போ வந்துருச்சு. அந்த எக்ஸ்போவுக்கு நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 4:30 மணி இருக்கும். உடனே நாங்கள் வந்துட்டோம். அப்போ தான் லைட் செட்டப்லாம் போட்டு அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க எல்லோரும். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோடனே உள்ளெல்லாம் யாருமே இல்லை. நாங்கள் போனோன்னே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இப்போ தான் அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போய் கொஞ்சம் நேரம் தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸ்போ தான் இந்த வாட்டி போட்டிருந்தாங்க. போன வாட்டி வந்துட்டு வேறு மாடலில் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி பட்டர்ஃப்ளைஸ் அண்டு பறக்கிறத வச்சு தான் போட்டிருந்தாங்க எல்லாமே. இதில் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதாங்க சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்க்குறதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே பெருசாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த இதுதான் இப்போ பாருங்கள், எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வேறு லெவலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். உள்ளே வந்தோன்னே உள்ளே யாருமே இல்லை அவ்வளோக்கா. ஏன்னா நாங்கள் தான் இயர்லி சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால் உள்ளே யாருமே இல்லை. போக நாங்கள் உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. நாங்கள் போனது செகண்ட் டே அன்றைக்கி நாங்கள் போயிட்டோம். அப்போ தான் வந்துட்டு பலூனு காற்றுலாம் பிடிச்சி அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். இப்போ பாருங்கள், நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போவும் நாங்கள் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரைட்ஸ்லாம் போக ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ரைட் நாங்கள் இதில் தான் போனோம். இது சூப்பராக இருந்துச்சுங்க. இது பேர் எனக்கு என்னன்னு தெரில. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து புதுசாக தான் வந்துருந்துச்சு. அங்கே தொட்டிலே புதுசுனா அது இது மட்டும்தாங்க, வேறு எதுவுமே புதுசாக இல்லை. அதனால புதுசுன்னு சொல்லி நாங்கள் இதுக்கு உடனே வந்துட்டோம். இது செம்மையாக இருந்துச்சுங்க. போய் ட்ரிப்பவே செம்மையாக வந்து பயந்துட்டோம். தம்பி வேறு கையை பிடிச்சிட்டு அமுக்கிட்டே இருக்கான், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுலாம் ஒன்று இருந்துச்சு. இல்லை, எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே ஏறியிருந்தாங்க. இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் வந்துட்டு என் தம்பி 2 பேர் நாங்கள் இதில் வந்து சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. இதோட இதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது இப்போ தான் புதுசுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் செம்ம என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் இதுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வெளில போனோம் அப்படின்னா இதுக்கு போகாமல் நாங்கள் வரவே மாட்டோங்க. பொருட்காட்சியில் கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு போயிடுவோம். அந்த செம்ம ஃபாஸ்ட்டாக ஆடினாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. தம்பி வேறு அவங்கள்ட்ட ஸ்பீடுன்னு சொன்னதுனால செம்ம ஸ்பீடில் ஆட்டினாங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இதுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம மேலே தூக்கி செம்ம ஃபாஸ்ட்டாக ஆட்டினாங்க. ஓகே கைஸ், இதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே மஸ்ட் ட்ரை. ரெண்டுமே செம்ம என்ஜாயபுளாக சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் பாருங்கள், எக்ஸிபிஷனில் போக செம்ம கூட்டம் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ளெல்லாம் வேறு லெவலில் கூட்டம் இருந்ததுனால நாங்கள் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணிக்கெலாம் நாங்கள் வந்து வெளில அப்புறமா நாங்கள் எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்றைக்கி கும்பகோணத்தில் இருக்கிற மோலினா வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா புருக்காவுமே 1000க்குள்ளே தாங்க இருந்துச்சு. செம்மையான நியூ மாடல்ஸ்லாமே இருந்துச்சு. நானே எங்கள் அம்மாலாம் நிறைய புருக்காலாம் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. கும்பகோணம் போனால் மோலினாவை ஒரு விசிட் பண்ணி பாருங்கள்.